Good morning everyone. நான் சவிதா. நான் இங்கே பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஃப்ரம் 2022 2024 பேட்ச் ஜென்ஃபோரியன்ஸ் பேட்ச் இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அலுமினி மீட்டுக்கு டைரெக்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ வீடியோ மூலியமாக பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிபி காலேஜ் அப்படின்னா இந்த 4 இயர்ஸ் வந்து வெறும் மெமரிஸ் மட்டும் இல்லை, கற்றுக்கிட்ட நிறைய வேல்யூஸும் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னதான் ஃபீல்டு ஒர்க்ஸ் இருந்தாலும், அசைன்மெண்ட்ஸ் இருந்தாலும், ரெக்கார்ட் நோட்ஸ் இருந்தாலும், ப்ராக்டிகல்ஸ் இருந்தாலும், எது இருந்தாலுமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளை வந்து மென்டலி ஸ்ட்ராங் ஆகிக்கிறோம். அக்ரிகல்ச்சரில் நான் கற்றுக்கிட்டது அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க், இதெல்லாம் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் காலேஜ் அப்படின்னா என்னோட கெரியர் பாத். ஸோ நான் சூஸ் பண்ணது வந்து பேங்கிங் ஃபீல்ட். ஆஃப்டர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் 2 எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்னோட ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டையும் தாண்டி இங்கே காலேஜில் நான் கற்றுக்கிட்ட டெடிக்கேஷன் அண்ட் டிசிப்ளினும் ஒரு ரீசன் வந்து நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்னோட டீச்சர்ஸோட கைடன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட்ஸ் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட க்ரோத்துக்கும் டீச்சர்ஸ் சப்போர்ட் எவ்வளோ முக்கியம்னு நல்லாவே புரியும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். நெக்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ், அவங்களோட இருந்த மொமெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் காலேஜ் டூர், செமினார், கல்ச்சுரல்ஸ், இது எல்லாமே வந்து சேர்த்து நம்மளோட லைஃப் ஜேர்னியில் இந்த காலேஜ் வந்து ஒரு ஃபேவரட்டான சாப்டர் ஆக்கிடுச்சு. நெக்ஸ்ட் ஜூனியர்ஸ்க்கு வந்து என்னன்னா, காலேஜ் வந்து வெறும் மார்க்ஸ்க்கு மட்டும் இல்லை, இங்கே வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம், உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், உங்களை நீங்களே டிஸ்கவர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு லைஃப் இது. ஸோ நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்ஸ்க்கு. நிறைய பேர் முடிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுனா, இமீடியட்டாக ரிசல்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த 1.5 இயர்ஸில் நானும் நிறைய அப் அண்ட் டவுன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லா ப்ரிலிம்ஸையும் கிளியர் ஆகிரும். ஸோ மெயின்ஸில் மட்டும்தான் எனக்கு வந்து 2-3 மார்க்ஸில் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் வரும்போது நான் யோசிப்பேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் படிச்சிருந்தா அந்த 3 மார்க் வாங்கியிருக்கலாமோ, அந்த மாதிரிலாம் நான் யோசிப்பேன். அந்த கன்சிஸ்டன்சியோட நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணதுனால தான் நான் இப்போ வந்து IBPS கிளர்க்கும் RRB கிளர்க்கும் வந்து நான் கிளியர் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சூஸ் பண்ணி IBPS கிளர்க் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் ஜேர்னிலே ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. இந்த காலேஜ் டேஸில் அப்படின்னா ஸ்கில்ஸை நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்க அப்படிங்கன்னா பயப்படாதீங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லேருந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, அப்படி இல்லைன்னா வந்து சீனியர்ஸ்ட்டை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாஃபோட கைடன்ஸை வந்து வேல்யூவாக எடுத்துக்கோங்க. ஸோ காலேஜ் டேஸ் ஒன்ஸ் போன்ஸ் அப்படின்னா திரும்ப வராது. ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த காலேஜில் எனக்கு எஜுகேஷன் மட்டும் இல்லை, லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸும் நிறையா கொடுத்துருக்கு. ஸோ அதுக்காக என்னோட டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்டையர் காலேஜ்க்கும் என்னோட ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் அலுமினி மீட்க்கு என்னோட விஷஸ். எல்லாரும் லைஃப்பில் நல்லா அச்சீவ் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஃபார் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபியூச்சர். தேங்க்யூ.